ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? அனைவருமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடை தேர்வாளர்களுமே பார்த்தீங்கன்னா, இந்த இறுதியில் பட்டியலுக்காக தான், ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்காக தான் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்குமே 2 மாத காலங்களாகவே ஆயிடுச்சு. இன்னுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட்டே குடுக்கல. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது, எதனால் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க, இந்த இந்த ரிசல்ட்டு இந்த மாதமாச்சு வருமா வராதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா எழுப்பப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக டிஆர் ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரேஷன் கடை தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்று பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக வெளியே இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்று இரவுக்குள்ளே சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அதனால் ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். இருந்தாலும் எதனால் அவங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க சில மாவட்டங்களுக்கு. இனிமே நேர்காணல் நடக்கலை. அந்த நேர்காணலெல்லாம் எப்போ நடத்த போகிறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்குது, எப்போ ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய டவுட்டுகள்லாம் கேட்டு இருக்கக்கூடிய நிலையில் எதனால் டிலே ஆகுது அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதனாலும் சில மாவட்டங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிந்திருக்கு. சில மாவட்டங்களுக்கு முடியாமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் முடித்துவிட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு வருமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. அது மாதிரியெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாவட்டமாக தனித்தனியாக தான் மெரிட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்டேட் கொடுப்பாங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு, செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே ரெடியாக தான் இருக்கா இல்லையா, இல்லை சும்மா இருக்காங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள் இருந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இன்று சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. அதனால் இந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் ஆக போகுது, இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, எதன் பேஸ் பண்ணி அனைவருக்குமே வேலை வழங்கியிருக்காங்க, சேலரியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் எந்த நிலையில் இருக்குது, உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. இதை பற்றி அனைத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக தான் ஓவராலாகவே தமிழகம் முழுவதுமே அனைவருமே அப்ளை பண்ணி நேர்காணல் முடித்துவிட்டு இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டே இருக்குது. ஏற்கனவே டிசம்பர் மாதமே நாங்கள் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் நாங்கள் ரிசல்ட்டு ஃபஸ்ட் வீக்கு லாஸ்ட் வீக்கில் கொடுப்போம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டு இனிமே பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கே முடிந்தது. இனிமே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு அப்டேட்டு கொடுக்கல. செலெக்ஷன் லிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணியிருக்காங்களா இல்லையா, என்ன உண்மை நிலவரம் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை ஏற்கனவே நம்மளுக்கு நேர்காணல் நடத்திட்டு இருந்தாங்க. அதில் நம்ம அடுத்த ஒரு 2-3 நாட்களே நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இருந்தால் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பெரும் கனமழை பெய்தது. அதில் எந்த ஒரு ப்ராசஸுமே நடக்கலை. அதுக்கு வர பொங்கல் பரிசு வந்தது. பொங்கல் பரிசின் காரணமாக அதிலும் பார்த்தீங்கன்னா எதுலையுமே கேப்பே இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் சொல்லியிருந்தார். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அனைவருக்குமே சில மாவட்டங்களுக்கு ரெடியாக இருக்குது. இருந்தாலுமே ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல. அதனால் இன்றும் சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நைட்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால் ரிசல்ட் வருதா அப்படின்றத அதனால் செக் பண்ணிகிட்டே இருங்க. யாருக்கெல்லாம் எந்த டைம்லாம் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்டுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க, எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டிருப்பாங்க. சில பேருக்கு கேள்விகள் கேட்டாங்க.
சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கேள்விகளே வந்து எங்களுக்கெல்லாம் வந்து கேட்கவே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சில பேருக்கு 5 சில பேர் இது மாரியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதன் அடிப்படையில எப்படியெல்லாம் வந்து மார்க் வந்து வழங்கியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மார்க் அடிப்படையில வந்து ஸோ வழங்கியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் அனைவருக்குமே. ஸோ அதில வந்து உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய நடவடிக்கை, ஸோ மக்களிடையே ஸோ பேசக்கூடிய திறமைகள் வந்து இருக்கா? இது மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஸோ குடுத்துருக்காங்க. ஸோ அதில வந்து இதன் அடிப்படையில ஒரு 50 மார்க் அளவு வழங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய 10த் மார்க்கு, ஸோ 12த் மார்க்கில எவ்வளோ வந்து கட் ஆஃப் வந்து வச்சிருக்கீங்க சேல்ஸ்மேனுக்கு 12ல. ஸோ பேக்கருக்கு வந்து 10த்தில் எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்கீங்க. ஸோ 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி, ஸோ இதன் அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பெர்சன்டேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இத பத்தி. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே இது மூலமா தான் ஸோ அனைவருமே ரெக்ரூட்மெண்ட்டே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸோ பண்ணியிருக்காங்க இல்லையா? எக்ஸாம் இல்ல. ஸோ அதனால ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்க்க வச்சு தான் இதில வந்து ரெக்ரூட்மெண்ட்டே வந்து ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதில அனைவருக்குமே செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை இப்படி தான் வந்து ஸோ நடந்திருக்கு. ஸோ நடந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ரிசல்ட் எப்போ இந்த மாதமாச்சும் வந்து வருமா அப்படின்னா, ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2, 3 நாட்களில் கன்ஃபார்மாக யாருக்காச்சும் ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் அனைவருமே எதிர்பார்த்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டு கூடிய விரைவில் ஸோ அப்டேட் வந்து ஸோ குடுக்க போகிறாங்க. ஸோ இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு இனிமே இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலே சில மாவட்டங்களுக்கு நடக்கல. சென்னை மாவட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து ஸோ சேல்ஸ்மேனுக்கெல்லாம் நேர்காணலே நடக்காம வந்து இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்போ நடத்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் திங்கட்கிழமை இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஸோ அனைவருக்குமே நேர்காணல் வந்து நடத்தி முடித்துவிட்டு, ஸோ மீத இருக்கிற மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் கன்ஃபார்மா மாவட்ட வாரியா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி கூட்டுறவுத்துறை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தகவல் வெளியே இருக்கு. ஸோ அதனால டிஆர்எஃப் மூலமா நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும்போதும், ஸோ இந்த தகவல தான் குடுக்குறாங்க. ஸோ அதனால நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு கூடிய விரைவில் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஆனால் செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்துமே செலக்ஷன் லிஸ்ட்லாம் ரெடியா தான் வந்து இருக்குது. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட்டே அப்டேட் குடுக்கல. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ ஏற்கனவே ரேஷன் கடையிலேருந்து ஒர்க் பண்ணினே இருக்காங்க இல்லையா? சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ பதவி உயர்மானம் சில பேருக்கு வந்து குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பதவி உயர்மானம் வந்து ஸோ குடுக்க போறதாக செய்தி வெளியாகி, இதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ இன்னும் ஒரு 2, 3 நாட்கள்ல ஸோ அப்டேட் வந்து வெளியாக போகுது. ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஸோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஸோ நீங்க ஸோ இந்த வேலைய பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வந்து பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா? நிரந்தரமான அரசு வேலையா அப்படின்றது. ஸோ நிரந்தரமான வேலை தான். ஸோ இருந்தாலும் நீங்க டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாரி வந்து இருக்கும். பெர்மனெண்ட் ஆகறதுக்கே ஒரு 3 வருடங்கள் ஆகலாம். 5 வருடம் கூட வந்து ஸோ ஆகலாம். ஸோ அதெல்லாம் பெர்மனெண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் 10 வருடம் கழித்து ப்ரமோஷன் வந்தெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரமோஷன பொறுத்தளவுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். ஸோ அதனால் இதுக்காக அப்ளை பண்ணி அனைவருமே வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஸோ தகவல் தான் வந்து ஸோ இப்போ வந்து வெளியே இருக்குது. சரி ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.